நல்ல டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரவா கிச்சடி ரொம்ப ஈஸியாக குயிக்காக 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குயிக்காக உடனே டிஃபன் செய்யணும்னா நம்மளுக்கு தோன்றது இந்த ரவா கிச்சடி தான். இதுக்கு முன்னாடியே எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ண தேவையில்லை. நிறைய பேருக்கு உப்புமாவே பிடிக்காது. ஆனால் நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டாகவும் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற டிஷ் இது. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக மணக்க மணக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபுட் டு இண்டியன். ஃபஸ்ட்டு நம்ம காயை ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க. 3/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணின கேரட் பீன்ஸ் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரட் பீன்ஸ் கூட பட்டாணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் வேக வைங்க. காயை பொடியாக கட் பண்ணுறதுனால சீக்கிரம் வெந்துடும். காய் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஓரமாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 1 டம்ளர் அதாவது 250 கிராம் அளவுள்ள ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வறுக்காத ரவை வாங்கினதுனால இப்போ வறுத்துக்கிறேன். இப்போ ஷாப்பில் எல்லாம் வறுத்த ரவையே கிடைக்குது. நீங்கள் வறுத்த ரவை வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், வறுக்க தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுங்க. நல்லா வறுக்கும்போது சூப்பரான ஸ்மெல் வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ரொம்ப சிவப்பாக வறுக்கக்கூடாது. ரவை வறுபட்டு நல்ல ஸ்மெல் வந்த பிறகு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ வறுத்த ரவையை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வணங்கின பிறகு தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வணங்கின பிறகு வேக வச்ச கேரட் பீன்ஸ் காயை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் வணக்கினா போதும். ஏன்னா ஆல்ரெடி காயெல்லாம் ஆஃப் பாயில் வெந்திருக்கு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கணும். சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்ச பிறகுதான் ரவையை போட்டு கிளறணும். நல்ல தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ்க்குள்ளே தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் குழையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறினா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்டான கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுனா உப்புமா பிடிக்காதவங்க கூட காய்கறி எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்கிற ரெசிபி. சமையலே தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். கிச்சடிக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அவ்வளவுதான்.
ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் செய்யற ரவா கிச்சடி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.